அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி டீம் வந்து சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஐயனார் துணை டீம் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வந்து இருந்தது பார்க்குறதுக்கு. உங்கள் டீமை வந்து சும்மா ஃபன்னாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ செம ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மகாநதி டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது எல்லாரும் அப்படின்னா நிவின், அவங்களோட யமுனா பேர், அதுக்கப்புறமா கங்கா குமரன், அப்புறம் விஜய் காவேரி, இவங்க பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதே காஸ்டியூமில் தான் வந்து விஜய் நேத்திக்கு இருந்தார். அந்த டைம் தான் இது வந்து எடுத்திருக்காங்க போல இருக்குது. சரிங்களா, சூப்பருங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஃபன்னாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ப்ரோக்ராமே வந்து சூப்பராக ஃபன்னாக கொண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, சூப்பருங்க, நல்லா இருக்குது. இந்த இது நான் எதிர்பார்க்கல, அது மகாநதி டீம் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. அது நம்ம விஜய் காவேரி 2 பேரும் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அழகாக வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுங்க. அது ஃபுல்லாக பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. காமெடி பண்ணிவிட்டு, கங்கா கலாச்சிட்டு, நம்ம விஜயை கலாச்சிட்டு, எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிவின் குமரன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சூப்பராக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது. நம்ம கங்காவும் சரி, நம்ம சுவாமி எல்லாருமே வந்து செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல காவேரி இல்லை, இவங்க 2 பேரும் தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக பார்ப்போம், அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு தான்.